ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகம். நஹி ஞானேன சதுர்சம் பவித்ரம் இஹ வித்யதே தத்ஸ்வயம் யோகசம்சித்தः காலேனாத்மனி விந்ததி. நஹி ஞானேன சதுர்சம் பவித்ரம் இஹ வித்யதே தத்ஸ்வயம் யோகசம்சித்தः காலேனாத்மனி விந்ததி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? இக வித்யதே இக ஞானேன. இக அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த உலகத்தில் ஞானேன ஞானத்துக்கு சதுரசம் ஞானத்திற்கு சமமாக பவித்ரம் பரிசுத்தமான பொருள் எதுவும் இல்லை. நான் வித்யதே அப்பி இல்லை என்றோ அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறேன். உனக்கு தெரியுமோன்னோ நல்ல ஞானம் இருந்ததுன்னா அதற்கு சதுரசமாக அதற்கு சமமாக நினைக்கக்கூடிய வேறொரு விஷயம் இல்லை கிடையாது இல்லவா? ஞானம் இருந்தால் தான் உன்னை நீ பரிசுத்தமாக ஆக்கிக்க முடியும். பரிசுத்தம்ன்றது என்ன? எதெல்லாம் தவறோ அதுலேருந்து விட்டு விலகலாம், எதெல்லாம் சரியோ அதோடு கூட அதோடு கூட நம்மளை இணைத்துக்க முடியும். அப்போ சுத்தமாக இருக்கக்கூடியது, சரியாக இருக்கக்கூடியது, பிழையல்லாமல் இருக்கக்கூடியது, அப்படியோடு கூட அதுபோல் இருக்க செய்திகள், அதுபோல் உள்ள செயல்கள், அதுபோல் உள்ள செயல்பாடுகள் அதோடு நம்மளை இணைத்து கொள்வோமானால் பரிசுத்தம் என்பது தன்னடவே நம்மளிடம் வந்து சேரும். அதுபோல் நகை வித்யதேகி உனக்கு அது அதை தவிர வேற ஒன்றும் இல்லை தெரியுமா? ஏன்னு கேட்டால் ஞானம் வந்து அத்தியாவசியம். இந்த இடத்துல ஞானம் என்றது எதை அடிப்படையில் எடுத்துக்கணும்னு கேட்டால் ஒரு விஷயம் சரியாக சொல்லணும், சரியாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. எது சரியோ, இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அதை பண்ணணும்னு சொல்கிறது சரிதான்னு தெரிஞ்ச பிறகு அதை அப்படி தானே செய்யணும். நமக்கு அதுக்கு சௌகரியம் இல்லை, நமக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை, நமக்கு அது பிடிக்கலை, இல்லை நம்மளுக்கு அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஆனால் அந்த நேரம் இல்லைன்ற அந்த வார்த்தையை மட்டும் சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் கூட ஒத்துக்க மாட்டாராம். அதை காதிலே எடுத்துக்க மாட்டாராம். ஏன்னு சொன்னால் எத்தனையோ கணக்கான ரிஷிகள் மணிக்கணக்காக உட்காந்து பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணணும், நம்மளுடைய ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு நைமிசாரண்யத்திலே அந்த அரண்யத்தில் இருந்து பெருமாளை என்ன பண்ணியிருக்கா? தியானம் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சிருக்கா. அவளுக்கெல்லாம் இல்லாத டைமை உனக்கு இல்லாத போகிறது. அவள்லாம் சாப்பிடாம ஒரு விஷயம் சொல்லி ஆகுமா. மைத்ரேயர் மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஏன் அவர் மகரிஷியை தவிர அவர் சின்னவர், ஒரு 5 வயசு ஆளு தான் இருக்கும் அவருக்கு. பாக்கி இருக்கிற எல்லாரும் அவள் என்ன பண்ணுவா? அவாவா கங்கை கரையில் ஒரு துறையில் இறங்கி குளிச்சுட்டு ஸ்நானம் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு வேண்டிய பூஜைகள்லாம் பண்ணி எல்லாம் மானசீகமாக பண்ணுற பூஜை, இல்லை காட்டில் கிடைக்கிற கனி பூ வகைகள், அது கிழங்கு எதான கிடைச்சா எல்லாத்தையும் எடுத்துன்னு அது பெருமாளுக்கு அப்படியே சமர்ப்பித்து அதை அங்கே இருக்கிறவாளுக்கு எல்லாரோட பகிர்ந்து அவளும் ஒரு வேளை சாப்பிட்டுப்பா. ஒரு வேளைன்னா நிறைய இருக்காது, ஒரே ஒரு பீஸ் ஒரு கிழங்கு கிடைக்கும், இல்லாட்டி போனால் ரெண்டே ஒரு துண்டு பழம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் ஆளுக்கு ஒரு துண்டு. ஏன்னா அந்த காட்டிலலாம் ராம்ஃபல் அப்படின்னு ஒரு பழம் கிடைக்குமா. அந்த கிடைக்கும்னு சொன்னால் அடியனுமோ அங்கேயே போய் நின்று வாங்கிட்டு வந்த மாதிரி ஆகிடும், பொறிச்சின்னு வந்த மாதிரி ஆகிடும். ரெண்டுமே இல்லை. அடியன் கேள்விப்பட்டது மட்டும்தான். ஒரு தடவை பார்த்துருக்கேன். அந்த ராம்ஃபல் எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்மளோட நாவல் பழம் பார்க்குறோமில்ல, ஜம்பு பெரிய சைஸ் வரும் இல்லை, அந்த பெரிய சைஸ் ஜம்பு போல் அது இன்னும் 2 சைஸ் பெருசு இருக்கும். அதில் ஒரு பழம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டா அது ரொம்ப பசி எடுக்காது, ஆனால் எப்போவுமே ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், வயிறு ரொம்பினா போல் இருக்கும். அங்கே கங்கை கரையிலே 2 கை ஜலத்தை எடுத்து சாப்பிட்டுட்டா சூப்பராக பசி அடங்கிடும். ராம்ஃபல்லில் சாப்பிட்டுட்டு 2 நாள் கூட பஷ்னியாக கிடைக்க முடியும் அப்படின்றது அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. அது இப்போ கூட அப்படி இருக்குமோன்னு நம்மளுக்கு நம்ம இருக்கிற இடத்துல விசினிட்டியில் அதுபோல் ராம்ஃபல்லே இப்போ கிடைக்கிறது இல்லை. அதனால் இது எதுக்கு இந்த விஷயம் நடுவில்னு கேட்டால், அந்த கங்கை கரையில் இருக்கிற மகரிஷிகள்லாம் இதுபோல் ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துன்னுட்டு ஒரு ராம்ஃபல் சாப்பிட்டுட்டு இந்த மைத்திரேயர் என்ற மகரிஷி வர வரைக்கும் காத்துருப்பாளாம்.
என்ன எதுக்கு எல்லாரும் இங்கே சேர்ந்துருக்கா, இதான சமாச்சாரமா அப்படின்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது, இந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய வருஷக்கணக்கில் தவம் பண்ணி சீனியராக இருக்கிற ரிஷிகள்லாம் கூட மைத்திரேய மகரிஷின்ற உட்காந்து அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டு சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிப்பாரான். அப்போது மகரிஷி மைத்திரேயருக்கு 5 வயசு தான். அந்த வயசு பையனுக்கு 5, அதுக்கு மேலே ஏறவே இல்லை, அப்படியே இருக்கார். அதுலேயே பெரிய பெரிய ஞானமெல்லாம் வந்துடுத்து. அதனால் இந்த விஷயத்தை சுட்டி காட்டி எடுத்து சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரான், அவளுக்கெல்லாம் இல்லாத நேரமாக உனக்கு இல்லாத பொறுத்து உன்னுடைய காலை கடன்களையும் அத்தியாவசியமாக நீ செய்யக்கூடிய சந்தியாவந்தனம், சூரிய நமஸ்காரம், அப்புறம் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறது, பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறது, ஒரு வேளை புருஷ சுத்தம் சொல்கிறது, இதுக்கு உனக்கு சரி சமயம் இல்லாத போச்சா, ஏகாதசி உபவாசம் இருக்கிறதுக்கு மறந்து போகிறதா அப்படின்னு கேட்டாகுமா. அப்போ அவர் கேட்ட குரல்லேருந்து இவர் என்ன கோவப்பட்டு கேட்குறாரா இல்லை நம்மளுக்கு புத்திமதி சொல்கிறாரா அப்படின்னு தெரியாதான். இருந்தாலும் அவர் ரொம்ப பெரியவர், அவருக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா. எல்லா பிரம்மச்சாரிகளும் அமைதியாக இருப்பாளாம். அது எதுக்குன்னு கேட்டால் இந்த பரிசுத்தம், அந்த உன்னுடைய ஞானத்தை விகசித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன கிடையாது, பவித்திரமிக முத்தியதே, பவித்திரமிக வித்தியதேன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒன்று சிறப்பானது கிடையாது இல்லையா. அதனால் நிச்சயமாக உன்னுடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன வேணும், அவசியம் என்ன பவித்திரமானது, அதற்கு சமமானது வேறொன்றும் இல்லை. மேலும் காலேன நாளடைவில் யோக சம்சித்தா, யோகத்தில் சித்தியை எய்தி பக்குவமடைந்தவன் ஆத்மனி தன்னிடத்தில் தானாகவே அதை விந்ததி பெறுகிறான். என்னது, காலேனாத்மனி விந்ததி, காலப்போக்கில் அவன் ரொம்ப யோகத்தில் சிறப்பாக செய்து தன்னைத்தானே ஞானத்தினாலும் பாக்கி எல்லாத்தினாலும் சிறப்புப்படுத்தி கொண்டவன். அவனுக்கு என்ன கிடைக்கிறது, அந்த பவித்திரம் என்பது நாளடைவில் அவனுக்கே கிடைக்கிறது, தனக்கு தானே அது கிடைச்சுடுறது. இப்போ சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம், சாதாரணமாக இருட்டாக இருக்குது, ஒரு இடம், ஒரு ரூம் இருட்டாக இருக்குது, கரண்ட் இல்லை. இப்போ நம்ம காலத்தில் கரண்ட் இல்லை, முன்னாடி காலத்துலலாம் இருட்டாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த இடத்த என்ன பண்ணிவிடுவா, வெளிச்சம் வர வச்சுடுவா. அது அப்புறம் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு அந்த யோக கை வந்திருக்கிறதுனால கங்கையிலேருந்து ஒரு சின்ன கமண்டலத்தில் இருக்கிற கொட்டாங்கச்சி போல் சின்னத்தில் ஒரு ஜலத்தை எடுத்து வச்சு அது வெளிச்சம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜலமே என்ன பண்ணும், திரி போட்டு வச்ச உடனே தானாக ஜலம் வந்து வெளிச்சத்தை கொடுத்துரும். இதுக்கு எத்தனை பெரிய யோக பலம் வேணும். அதாவது கங்கையிலேருந்து ஜலத்தை கொண்டு வச்சா அதில் ஜலம் வரும், வெளிச்சம் வரும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அதை நம்ம சயின்ஸாக புரிஞ்சிக்க முடியும்னு கேட்டால், ஒரு இடமும் பஞ்சபூதங்களால் ஆனது. நெருப்புக்குள்ளேயே ஜலம் இருக்கும், ஜலத்துக்குள்ளே நெருப்பு இருக்கும், அப்புறம் காற்றுக்குள்ளேயே ஜலமும் நெருப்பும் இருக்கும், பூமியிலேயே என்ன இருக்கும், ஜலம் நீர் நெருப்பு காற்று எல்லாம் இருக்கும், ஆகாயத்திலையும் என்ன இருக்கும், நீர் நெருப்பு காற்று, ஆகாயத்தில் இருக்கிற ஜலம், இது எல்லாமே கிடைக்கும். அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தபோ சக்தியினால், தபோ மகிமையினால் அந்த ஜலத்தில் இருக்கிற நீரில் இருக்கிற நெருப்பே கொஞ்ச நாளைக்கு விகசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிண்டு அந்த ஒரு சின்ன இதில் ஜலத்தை எடுத்து வச்சா அதுவே தீபமாக எரியும். அதுதான் ஒரு சயின்ஸாக இருக்கும். இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற அடிப்படையில் இதை சொல்லித்தரோம். அப்பாவாலாம் எப்படி பண்ணால் அது வாட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் இட் நிச்சயமாக நம்மளுக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. ஆனால் பஞ்சபூதங்கள்லேயும் ஒன்றொன்றுலேயும் ஒன்று கலந்துருக்கேன். நம்ம சரீரமே பஞ்சபூதங்களால் ஆனது தான். இதில் சரீரம், ரத்தம், சதை, மாம்சம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இவை அனைத்தும் என்ன பஞ்சபூதங்களால் ஆனதாம். அதனால் இந்த யோகத்தில் சித்தி எய்தி பக்குவமடைந்தவன் ஆத்மனி தன்னிடத்திலேயே சுயமாகவே தானே அதை பெறுகிறான். அதாவது காலேன உலகப்பற்று மிகுந்து இருக்கும் வரையில் என்ன கிடைக்காது, பெரும்பாலும் ஞானம் உதிக்காது. இது வேணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்சது தான் நான் மட்டும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே பெரிய அளவில் ஞானம் பற்றி வரவே வராது. அவன் ஏதோ 2-3 வார்த்தை சொல்லுவான், அதெல்லாம் ஞானத்தில் ஏற்புடையதாக இருக்காது. ஞானத்தோடு அதை கனெக்ட் பண்ணி 1 இந்த விஷயத்தில் ஞானம் தெரிஞ்சது, 2 அப்படின்னு விரல் விட்டு எண்ண முடியாது. அவனுக்கு ஞானம் என்று சொல்ல எது ஞானம்ன்றதே தெரியாத சில விஷயங்களை சொல்லி பழகி ஆகும். அதுபோல் பெரும்பாலும் அத்தகைய உலக பற்று இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குற எந்த உபதேசமோ எந்த செய்தியோ அது அவர்களுக்கு பயன்படுவதில்லை. உலகப்பற்று சற்று தளர்ந்ததும் உபதேசம் பயன் கொடுக்கக்கூடிய காலம் வந்தது அப்படின்னு சொன்னால்
அப்போ என்ன ஆகும்? அப்பொழுது ஞானோதயம் ஏற்படும். அதாவது உலகப்பற்று தளர்ந்துக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு வயசாகணும். சிலவாளுக்கு 50 வயசில் வரும், சிலவாளுக்கு 25 வயசுலேயே வரும், சிலவாளுக்கு பிஞ்சிலே பழுத்த ஞானியர்கள் அப்படின்னு சொன்னால் 20 வயசுக்குள்ளேயே கூட வந்துருமா இருக்கும். இது எல்லாமே ஈஸ்வர சித்தம், ஈஸ்வரனுடைய கிருபா கட்டாட்சத்தினால் ஏற்படக்கூடியது, ஆச்சாரியரோட அனுகிரகத்தினால் நடக்கக்கூடியது. தானாக முயற்சி செய்து நாளையிலேருந்து எனக்கு ஞானம் வந்துடணும் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? எதான பண்ணி அப்படிலாம் ஞானம் வந்துடணுன்றது கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கக்கூடிய சமாச்சாரமே இல்லை. இட் இஸ் தி ஹேப்பனிங் ஆஃப் தி மெச்சூரிட்டி ஆஃப் தி தாட்ஸ். நாளுக்கு நாள் நம்மளோட எண்ண ஓட்டங்களில் சிறப்பு வருதே, அதில் ஏற்படக்கூடியது. ஏன்னா நம்ம எந்த விதமான ஒரு பூஜை புனஸ்காரம், இல்லாட்டி போனால் ஒரு ஜபம், இல்லாட்டி போனால் ஒரு என்ன வேலை செய்தாலும் கடைசியில் என்ன சொல்கிறோம்? முதல்ல ஆரம்பிக்கச்சே ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்கிறோமா? நிறைய பேர் சங்கல்பம் பண்ணிட்டு சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு காது கேட்கும். நம்ம அப்பாவை சொல்லத்தே நன்னா எனக்கு காது கேட்டிருக்கு. ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்லி முடித்த உடனே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து சொல்கிறோமா இல்லையா? நம்ம இப்போ கூட சொல்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமகான்னு. எதுக்கு சொல்கிறோம்? அவருக்கு தான் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அவர் சொல்கிறார், அவரால் நம்ம சொல்லக்கூடிய ஒரு புத்தி வருது. எந்த காலத்துலையா இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம்? சொல்லி அதை சரிப்படுத்திக்கிறோம், சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் எல்லாமே கிருஷ்ணனுடைய திருவடி வாரர்களுக்கு தான் அப்படின்ற அந்த ஒரு முதிர்வான எண்ண ஓட்டங்கள் எப்போ வருமோ அப்போ தான் என்ன பண்ணோம்? ஞானம் பலன் கொடுக்கக்கூடிய காலத்திற்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்பொழுதுதான் ஞானோதயமே ஏற்படும். உலகப்பற்றி எப்போ பண்ணணும்? கொஞ்சம் தளர்ந்து இருக்கணும். போகிறோம், இதுவே எல்லாம் நம்மளுக்கு தான், நாம் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் ஒருவேளை நம்ம தப்பாக பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுன்னா இது என்ன பண்ணோம்? தானாகவே தன்னிடத்தில் அந்த என்ன பண்ணோம்? அறிவு இருக்கே, பரிசுத்தம் என்கின்ற ஞானம், அது என்ன கிடைக்கும்? தனக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹ.